அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பண மசோதாவும் அதன் வகைமைகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சமீபத்தில் என்ன ஒரு பின்னணியில் பார்க்குறோம் அப்படின்னா, சமீபத்தில் கடந்த ஒரு 4-5 வருடங்களாகவே மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய மசோதாக்களுக்கு பண மசோதா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அதை மக்களவையில் மாநிலங்களவையில் பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால ஒரு சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு. எல்லா மசோதாக்களையும் பண மசோதா அப்படின்னு சொல்றதுனால, மணி பில் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு ராஜ்யசபாவோட அதிகாரம் அப்படிங்கிறது அந்த மசோதா மேல எந்த ஒரு அதிகாரத்தையும் காட்ட முடியாம போகுது. இதனால பல சர்ச்சைகள், பல வழக்குகள் போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பண மசோதா அப்படின்னா என்னன்னா, நிதி விவகாரங்களை கையாளும் சில வகை மசோதாக்களை பண மசோதாக்கள் என்றும் நிதி மசோதாக்கள் என்றும் அரசமைப்பு சட்டம் வரையறுக்கிறது. ஸோ மணி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை மணி பில் அண்ட் ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? அதுல ஆர்டிகல் 110 அதுதான் நமக்கு மணி பில்லை பத்தி சொல்லுது. ஓகேவா? 110ல இருந்து A to F வரைக்கும், 110A ல இருந்து 110F வரைக்கும் பார்த்தோம்னா மணி பில், எதெல்லாம் மணி பில் அப்படின்னு சொல்லணும்ன்ற அந்த ஒரு 6 விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுல பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வரி விதிப்பு, அரசாங்கம் கடன் வாங்குதல், ஒருங்கிணைந்த நிதி அல்லது எதிர்பாராத செலவினங்களுக்கானவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ டாக்ஸேஷன், அரசாங்கத்துடைய கடன் வாங்கும் முறைகள், அடுத்தது இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட், அதெல்லாம் தான் நமக்கு இந்த மணி பில்லுக்கு ரிலேட்டடா வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அத்தகைய நிதியிலிருந்து, சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிதியிலிருந்து நம்ம பணம் எடுக்கிறது, வைக்கிறது, ஒருங்கிணைந்த நிதி, அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து நம்ம ஏதாவது எக்ஸ்பென்சஸ் எடுக்கிறோமா, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு பண மசோதா அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே வரும். ஓகேங்களா? சோ அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 110 உட்கூறு ஜியின் படி இந்த 6 விஷயங்களுடன் தற்செயலாக நேரும் எந்த ஒரு விஷயத்தையும் பண மசோதாக வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ரிலேட் பண்ணி நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? சோ பண மசோதாவின் எடுத்துக்காட்டுகளாக ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. நமக்கு பண மசோதா அப்படின்னா நமக்கு தெரியும், பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பண மசோதா தான். ஓகேங்களா? சோ இப்போ பண மசோதா அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 110க்கு கீழே வருது, A to G வரைக்கும் இருக்கு, A to F வரைக்கும் இருக்கு, அதோட சேர்த்து G அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ ஃபினான்ஸ் பில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 117ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஃபினான்ஸ் பில் டைப் 1, ஃபினான்ஸ் பில் டைப் 2 அப்படின்னு சொல்லி 2 டைப் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், உள்ள டீப்பா போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ செயல்முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி ஒரு மணி பில்ல பாஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவாங்க. பேசிக்கா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சதான். ஆர்டிகல் 109 என்ன சொல்லும் அப்படின்னா, நமக்கு இந்த பண மசோதா அப்படிங்கிறது எப்படி நிறைவேற்றப்படணும் அப்படிங்கறத சொல்லிருக்கோம். ஓகேங்களா? இந்த மணி பில் அப்படிங்கிறது, ஓகேவா, பண மசோதா அப்படிங்கிறது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத சொல்றதுதான் நமக்கு ஆர்டிகல் 109. ஓகேவா? சோ இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஓகேவா? ஆர்டிகல் 109 தான் என்ன சொல்லுது, பண மசோதா மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? அப்ப மணி பில் அப்படின்னா அது லோக்சபால மட்டும்தான் கொண்டு வரணும்னு எந்த ஆர்டிகல் சொல்லுது, ஆர்டிகல் 109 தான் நமக்கு சொல்லுது. ஓகேவா? சோ மணி பில்ல நம்ம லோக்சபால கொண்டு வரோம், ராஜ்யசபால கொண்டு வர முடியாது. லோக்சபால பாஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புறோம், அவங்க 14 நாளுக்குள்ள அந்த ஒரு முடிவை எடுத்து நமக்கு சொல்லணும். ஓகேவா? சோ அந்த ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 14 நாட்களுக்குள்ள அவங்க ஒரு முடிவை எடுத்து திருப்பி நமக்கு அனுப்பணும். ஓகேவா? சோ அவங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் லோக்சபா அந்த ராஜ்யசபா கொடுத்த ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு மசோதா பண மசோதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டெசிக்னேஷனை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவை தலைவர் தான். ஓகேங்களா? ஒரு மக்களவை தலைவர் தான் என்ன சொல்றாரு, ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் மக்களவை தலைவர் கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் ஃபினான்ஸ் பில் கிட்ட கிடையாது. ஃபினான்ஸ் பில்ல லோக்சபாலையும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம். இந்த 14 நாள் டைம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. லோக்சபா ஸ்பீக்கர் தான் அதுக்கு பேர் வைக்கணும், ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணும், அந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் கிடையாது. அது பண மசோதாவுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? மணி பில்லுக்கு மட்டும்தான் இருக்கு. சோ இதுதான் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு 2016ல ஆதார் ஆக்ட் நமக்கு வந்திருக்கும், ஆதார் சட்டம். இந்த ஆதார் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு சிட்டிசனை ரிலேட் பண்ணி வருது, மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே இதை மணி பில் அப்படின்னு சொல்லி தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குல கூட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மணி பில் ஆதார் அப்படிங்கிறது ஒரு மணி பில்லா அப்படின்னு ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கும். அந்த வழக்குல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4:1 அப்படிங்கிற ரேஷியோல இது ஒரு மணி பில் தான் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய தீர்ப்பா தான் இருந்திருக்கும். எப்படி ஆதாரம் நம்ம மணி பில் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அதுல இந்த 4:1ல பார்த்தோம்னா ஒரு நீதிபதி மட்டும் மாற்று கருத்து கொடுத்திருப்பாரு. என்னன்னா ஆதார் அப்படிங்கிறது மணி பில்லுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வகைப்பாடு கீழே வராது அப்படிங்கறது நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னா அந்த ஒரு நபர் தான் இப்போ சீஃப் ஜஸ்டிஸா இருக்கக்கூடிய DY சந்திரசூட் அவர்கள். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது ஒரு பெரிய ஒரு அமர்வு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்ல ஒவ்வொரு மசோதாவுக்கும் பண மசோதா அப்படின்ற சொல்லி பேர் வச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு கிளாசிபிகேஷனை நாங்க ரிவ்யூ பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த ஒரு விஷயத்தை
பத்தி தான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நிறைய சட்டங்களை கொடுத்திருக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் போன்ற தீர்ப்பாயங்கள், அது மட்டும் இல்லாம பல சட்டங்களோட அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மணி பில் அப்படிங்கிற பேர் வச்சு நமக்கு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை எதிர்த்து ரோஜர் மேத்யூ அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டிருப்பாரு 2019. ஓகேங்களா, அந்த வழக்கோட தீர்ப்புல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மணி பில்னு பேர் வச்சு எந்தெந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்களோ 2016 அப்புறமா அதெல்லாமே வந்து கேன்சல் பண்றோம் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகள் அப்படிங்கிறது நமக்கு இந்த மணி பில் ரிலேட்டடா இருந்துட்டே இருக்கு. ஓகேங்களா, எப்படி ஒரு ஸ்பீக்கர் வந்து அது மணி பில் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு, மணி பில் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அம்சங்கள் நம்ம பார்த்தோம். ஆர்டிகல் 110 A to G வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதை மட்டும் தான் நம்ம மணி பில் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப மற்ற விஷயங்களை எப்படி மணி பில்னு சொல்றாங்க, இதை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு பின்னணியில தான் எல்லா மசோதாக்களையும் மணி பில்னு வைக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் இப்போ நீதிபதிகள் வந்து அந்த ஒரு பெரிய அமர்வை ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் வைஸ் இந்த ஒரு விஷயத்தை வந்து ரிவ்யூ பண்ண போறோம் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான். ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் முக்கியமா இருக்கும். சரிங்களா, அடுத்தது நிலச்சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சமீபத்துல நேத்து பாத்தீங்க அப்படின்னா வாய்நாட்டு ஒரு மிகப்பெரிய மழை. ஓகேங்களா, வரலாறு காணாத மழை அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால வந்து ஒரு பெரிய நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ பொதுவா நிலச்சரிவு அப்படின்னா என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 3 விதமான காரணங்கள்: புவியியல் காரணங்கள், உருவவியல் காரணங்கள், மனித செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ புவியியல் காரணங்கள் என்னன்னா, புவியியல் என்பது நிலத்தின் தன்மையுடன் தொடர்புடையது. ஸோ ஒரு லேண்டோட நேச்சரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பூமி அல்லது பாறை பலவீனமாக இருக்கலாம், அதில் விரிசல்கள் இருக்கலாம். நிலத்தில் வெவ்வேறு அடுக்குகள் வெவ்வேறு வலிமை மற்றும் உறுதித்தன்மை கொண்டிருக்கலாம். அப்ப ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து கொஞ்சம் வீக்கெண்டா இருக்கலாம், நிறைய ஸ்கிராச் ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். அந்த மாதிரியான காரணங்களால கூட நமக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பிளேஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகலாம். அந்த ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகிறப்ப நமக்கு லேண்ட்ஸ்லைட் ஏற்படலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்து உருவவியல் காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலத்தோட அமைப்பை பத்தி குறிக்கிறது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு காட்டுத்தீ, வறட்சி போன்ற காரணங்களால என்ன ஆகுதுன்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களின் அந்த பிளான்ஸோட கிரீனரியோட அந்த ஒரு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஓகேங்களா, கிரீன் பிளான்ஸோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிரும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாயில புடிச்சு வைக்கக்கூடிய அந்த மண்ணை புடிச்சு வைக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மை அப்படிங்கிறது இல்லாம போகுது. இதனால கூட நமக்கு ஒரு நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி பார்த்தோம்னா மனித செயல்பாடுகள் என்னெல்லாம் இருக்கலாம், விவசாயம் மற்றும் கட்டுமான பணிகள் போன்ற மனித செயல்பாடுகள் நிலச்சரிவுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றன அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச காரணம் தான். கட்டுமான பணிகள், இந்த டூரிசம் போன்ற விஷயங்கள் தான் இந்த ஹில் ஸ்டேஷன் சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா அதிகமான நிலச்சரிவுக்கு காரணமாக இருக்கு. நீர்ப்பாசனம், வனங்கள் அழிப்பு, அகழ்வாராய்ச்சி மற்றும் நீர்க்கசிவு உள்ளிட்டவை சரிவான பகுதிகளை சீர்குலைக்கவும் பலவீனப்படுத்தவும் அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வாயநாட்டுல ஒரு மிக மோசமான நிலச்சரிவை வந்து நம்ம பார்த்தோம். அது எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவா, சோ அது என்ன டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாயநாடோட நமக்கு அந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா வாயநாடு ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு செம்மண் அடுக்குகளாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, செம்மண் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஈரத்தை வந்து உறிஞ்சக்கூடிய ஒரு சாயில் தான், ஒரு டைப் ஆஃப் சாயில் தான். ஓகேங்களா, சோ அந்த செம்மண் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மழை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 572 மில்லிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு. ஓகேங்களா, மிகப்பெரிய மழை தான். சோ அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மண்ணுனால அந்த ஈரத்தை வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இழக்குது. அதனால சேறு சகதியமா கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. சேறு சகதியமா மாற அப்படியே வந்து நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் டெப்ரிஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அந்த தண்ணி அப்படியே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹோல்டு பண்ண முடியாம இருக்கு, தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது, சரிஞ்சுட்டே வர ஆரம்பிக்குது. அது அப்படியே வந்து ஒரு மிகப்பெரிய மழையும் நிக்காம பெஞ்சிட்டே இருக்கனால ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவா நமக்கு வந்திருக்கு. சரிங்களா, சோ அதை பத்தி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. நிலச்சரிவு போன்ற காரணங்கள் இதுவுமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு முக்கியம். சரிங்களா, சோ அடுத்ததா பார்த்தோம்னா அதிகாரிகள் நடத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ நீதியரசர் KT தாமஸ் அவர்களுடைய ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா, சோ ஒரு அரசு அதிகாரிகள் எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கொடுத்திருக்காங்க. ஒரு பிரிவு மிகவும் நேர்மையான முறையில் தமது பணிகளை செய்பவர், எந்நிலையிலும் வளைந்து கொடுக்க மாட்டார்கள், சுய லாபத்திற்காக
இடம் கொடுக்க மாட்டார்கள், நடுநிலை பிறழாது பணி என்பது உடலில் ஊறியது. அப்ப இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஆபீசர்ஸ் வந்து இருப்பாங்க ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ஓகேங்களா. ஹானஸ்டி அப்படிங்கிறது ஒரு லெவல்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய லெவல் தான் இன்டெகிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. அப்ப இந்த மாதிரியான ஆபீசர்ஸ்லாம் ரொம்ப இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர்ஸா இருப்பாங்க. அவங்களோட பணியில வந்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோபிட்டி அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா. நேர்மை தவறாத பணியை வந்து செய்வாங்க, கடமை கண்ணியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்னாலதான் இந்த நிர்வாக சக்கரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுழல்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இரண்டாவது வகையான ஆட்களை பார்த்தோம்னா பயந்த சுபாவம் என்ற பணம் வாங்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் பயம் தடுக்கும். லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே சந்தர்ப்ப சூழல் பாதுகாப்பாக இருந்தால் கை நீட்டுவார்கள், மதில் மேல் பூனை போல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டாவதா இருக்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பயப்படக்கூடிய ஆட்கள் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நேர்மையா இருப்பாங்க, அப்ரைட்டா இருப்பாங்க. இரண்டாவதா பார்த்தோம்னா அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம ஒரு மாதிரி ஆசிலேஷன்லயே இருப்பாங்க. சான்ஸ் கிடைச்சா அமௌண்ட் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களை வந்து சொல்ல வராங்க. மூன்றாவதா இருக்கக்கூடிய வர்க்கத்தை பார்த்தோம்னா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, துணிச்சலா லஞ்சம் வாங்குறதாகட்டும் துணிச்சலா செய்வாங்க, கரப்டடா இருக்கிறது ரொம்ப துணிச்சலா கரப்டடா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் வந்து இருப்பாங்க ஓகேங்களா. அப்ப அரசு நிர்வாகம் அப்படின்னா இந்த மாதிரி 3 விதமான அரசு அதிகாரிகளையும் நம்மளால பார்க்க முடியும். இது அரசு நிர்வாகத்துல மட்டும் இல்ல, எந்த ஒரு தொழில எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாதிரியான ஆட்களை நம்மளால பார்க்க முடியும் சரிங்களா. எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல், குரூப் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ காலப்போக்கில் முதல் 2 வகை அரசு ஊழியர்கள் 3ஆம் வகையோடு விரைவாக சேர்ந்து வருகிறார்கள் என்பதை காண முடிகிறது என்கிறார் நீதியரசர் KT தாமஸ். சோ நமக்கு இன்டெகிரிட்டியோட இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் கம்மியாயிட்டே வராங்க அப்படிங்கிறது அவரோட கூற்று ஓகேங்களா. சோ உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்றாங்க ஓகேங்களா. சோ இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம் ஓகே. இந்த ஆர்டிகல்ல பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் என்ன பண்றாங்கன்னா கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க ஓகேவா. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கறத நமக்கு ரிலீஸ் பண்றாங்க சரியா. சோ இந்த கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியாவோட ரேங்க் யார் ஃபர்ஸ்டா இருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க் அப்படிங்கிற நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முன்னாடி 85வது இடத்துல இருந்தோம், இப்போ அதோட மோசமா 93வது இடத்துல வந்து நம்ம இருக்கோம் சமீபத்தில் வந்த ரேங்கிங்ஸ் படி சரிங்களா. ஸோ கரப்ஷன் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய மனப்போக்குகளை பத்தி நமக்கு இந்த ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எத்திக்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு DNA பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்துருக்கோம். நாளைக்கு DNA வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.